اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن عبد الله بن عباس رضي الله تعالى عنه أنه قال: كان الفضل بن عباس ردف رسول الله صلى الله عليه وسلم فجاءته المرأة من خطعم يختطيه فجعل الفضل ينظر إليها وتنظر إليه، فجعل رسول الله صلى الله عليه وسلم يصرف وجه الفضل إلى الشق الآخر إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இறந்தவர்களுக்காக அல்லது உடல்நலம் குன்றியவர்களுக்காக அவர்கள் மீது ஹஜ்ஜு கடமையாக இருந்தும் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்காக வேண்டி மற்றொரு நபர் ஹஜ்ஜு செய்யலாமா என்பதை பற்றி தான் பார்க்கக்கூடிய ஒரு பாடம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, என் சகோதரர் ஃபضல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வாகனத்தில் இருந்த பொழுது கஸ்அன் என்று சொல்லக்கூடிய குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மார்க்கம் விளக்கம் கேட்பதற்காக வந்தார். ஃபضல் அப்பெண்ணை கூர்ந்து நோக்கினார். அப்பெண்ணும் ஃபضலை ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபضலின் முகத்தை வேறு பக்கம் திருப்பி விட்டனர். அப்பெண் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் தன் அடியாருக்கு விதியாக்கிய ஹஜ்ஜு கடமை முதியவரான என் தந்தைக்கு ஏற்பட்டுள்ளது. அவரால் வாகனத்தில் அமர்ந்து செல்ல இயலாது. அவர் சார்பாக நான் ஹஜ்ஜு செய்யலாமா என்று கேட்டார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் செய்யலாம் என்றார்கள். இது விடைவரும் ஹஜ்ஜின் போது நடைபெற்றதாகும், ஹஜ்ஜத்துல் விதாவின் போது நடைபெற்றதாகும் என்பதாக சொல்கின்றார்கள். ஆக இறந்தவர்களுக்காக பத்ரி ஹஜ்ஜி என்று சொல்வார்கள் இதற்கு பெயர். அல்லது அவர்களால் சென்று சரிவர பயணம் செய்வதற்கு முடியாது, அப்படியா கொண்ட உடல் நலிந்த காரணமாக இருக்கின்றார்கள், மிகவும் சென்றாலும் அங்கே அமல்களையும் சரியான முறையில் நிறைவேற்ற முடியாது எனக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இவர்களுக்காக வேண்டி மற்றவர்களை அமர்த்தி ஹஜ்ஜு செய்ய வைக்கலாம். இதுல எது சிறந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏன்னா இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு அஜத்தை பிடிச்சி அனுப்பிச்சு வச்சா போதும், பத்ரி ஹஜ்ஜுக்காக வேண்டி எனக்கு பிரியமான அஜித் மேல அனுப்பிச்சு வச்சுட்டு சரி பத்ரி ஹஜ்ஜு செஞ்சிருங்க என்னுடைய தாப்பனாக கவனி. முதலாவதாக நாம் வழங்கணும், பத்ரி ஹஜ்ஜு செய்வதற்கு முதல் கடமை உடையவர்கள் யார் என்றால் தங்களுடைய இரத்த சொந்தங்கள் தான். தங்களுடைய இரத்த சொந்தங்கள் முதன்மையாக செய்யணும். மகனோ மகளோ இது போன்ற சகோதரர்கள் சகோதரிகள் இவர்கள் இரத்த சொந்தங்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ இவர்கள் செய்வதற்கு முன்வர வேண்டும். அவர்களால் முடியாது எனக்குரிய பட்சத்தில் அடுத்த
சொந்தங்களை பார்க்க வேண்டும். இப்படியாகத்தான் நாம் பார்த்து இறுதியாக மற்றவர்களுக்கு, மூன்றாவது நபர்களுக்கு, நான்காவது நபர்களுக்கு நாம் கொடுப்பதற்கு யோசிக்க வேண்டும். ஏன்னா எடுத்த உடனே அவங்க முதல்ல ஹஜ் செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா, நீங்க பத்ர் ஹஜ்ஜுன்னு சொல்லுவீங்க, அந்த நியத்து வச்சு போறாங்களான்னு தெரியாது. நியத்து வச்சு போனாலும் கூட நன்மைகள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு சென்றடைய வேண்டும். நீங்க குற்றத்திலிருந்து நீங்கப்பட்டாலும் சரியான முறையில் அவர்கள் நியத்துடன் செய்ய வேண்டும். அதனால நாம் அனுப்பக்கூடியது பத்ர் ஹஜ்ஜிற்காக செய்யக்கூடியது நமக்கு மிகவும் நெருங்கிய சொந்தங்களாக இருக்க வேண்டும். சரி, இதே சமயத்துல குழந்தைகளுக்கு ஹஜ்ஜுக்கு கொண்டு போறாங்க, குழந்தைகளை ஹஜ்ஜுக்கு கூட்டு போறாங்க. இந்த குழந்தைகளை ஹஜ்ஜு செய்வதன் காரணமாக நீங்க பார்க்கிற காபாவில் சிறு சிறு குழந்தைகள் எல்லாம் ஹஜ்ஜு செய்து கொண்டிருக்கின்றார்கள், இஹ்ராம் உடையுடன் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் நன்மைகள் இருக்கிறதா? இதனால ஏதாச்சும் பலன்கள் இருக்கிறான்னா இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு பெண்மணி தன் குழந்தையை உயர்த்தி காட்டி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இவருக்கு ஹஜ்ஜு உண்டா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அதற்காக உனக்கும் நற்பலன்கள் உண்டு என்று விடையளித்தார்கள். தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க, யாரும் சொல்ல, நான் ஹஜ்ஜுக்காக வேண்டி போறேன், இப்ப என்னுடைய குழந்தை வந்திருக்கு, இந்த குழந்தைய ஹஜ் செய்யறதுக்கு இந்த குழந்தைக்கு கடமைகள் இருக்குதான்னு. ஆமா இருக்குது, அந்த குழந்தையும் ஹஜ் செய்யலாம், ஹஜ்ஜுக்குரிய எல்லா இதுவும் இருக்குது, அதற்குரிய நன்மைகள் இருக்குது, அதற்குரிய பலன்கள் உனக்கும் இருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே சமயத்துல அவன் பருவ வயதை அறிந்ததற்கு பின்னால் அவனிடத்தில் பொருளாதாரங்கள் எல்லாம் இருந்தது என்றால் மீண்டும் அவனை ஹஜ் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இவனுடைய தனி ஹஜ்ஜாக மாறும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலாக சுட்டி காட்டக்கூடிய ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்பாக்கியத்தை வல்லவர்களாக நாம் அனைவருக்கும் தந்தார் விரிவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்பிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.